வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு ஜென்ரல் நாலேஜ் வித் முரளி எஸ்பி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேலி ERPயில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னொரு டெக் சேனலில் டேலி ERP எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். யாருன்னா டவுன்லோட் பண்ணணுன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க இது அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா, நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன். பாஸ்வேர்ட் கேட்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வரும்னா, வெயிட் பண்ணுங்கள். எப்படி வரும்னா இந்த மாதிரி நான் பாஸ்வேர்ட் போட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் இப்போ அந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. நீங்கள் க்ரியேட் கம்பெனி இங்கே கொடுத்துருங்க. அது என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கேட்கும். நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு நேம் கொடுத்துக்கலாம். நான் முரளி கொடுத்துக்கிறேன். கீழே அதே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அட்ரஸ் எதுனா வந்தால் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன அட்ரஸ் கொடுத்துக்கலாம். உங்கள் கண்ட்ரி கொடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் தமிழ்நாடா என்ன அதெல்லாம் எதனா கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்கள் பின்கோடு எதனா கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன். நீங்கள் அதுமாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கொடுத்துக்கலாம். இமெயில் கொடுத்துக்கலாம். வெப்சைட் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் எதனா உங்களுக்கு வெப்சைட் எதனா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கு இந்த ஒர்க் இன் எஜுகேஷனல் மோடில் நீங்கள் படிக்க தான் முடியும். உங்களால் பிஸ்னஸுக்கு பண்ண முடியாது. அப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ உங்கள் ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் அது மாற்றாதீங்க. அது அப்படியே தான் இருக்கணும். இதை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸை வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி கண்ட்ரோலில் போய் டேலி வேலட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது செக்யூரிட்டி கண்ட்ரோல் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆகணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கரன்சி சிம்பிள் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. டவுன்லோட் பண்ணியிருந்தால் அக்செப்ட்னு கேட்கும். நீங்கள் ஒய் கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் காய்ஸ், ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்புறம் நான் டேலி ERP 9 டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு அந்த சேனலில் போட்டு தான் அதையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேலி ERPலேருந்து சில டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு வந்துனே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் காய்ஸ். பாய்.